அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் யோகத்தின் உச்சியில் ஆளப்போகிறான். சுக்கிரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அது மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலமோ உச்சபலமோ பெற்று சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு அமைப்பில் தான் தற்போது சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே யோகத்தின் உச்சியில் ஆள போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் 21/5/2024 முதல் 13/6/2024 முடியும் வரை வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே 13/6/2024 முடிவதற்குள் யோகத்தின் உச்சியில் ஆள போறான் சுக்கிரன். எனவே பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். இது மேலும் ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த வேளையில் குருவும் அங்கு வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். புதனும் 2.5 தினங்கள் உச்சம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து அற்புதமான பல மாற்றங்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் வழியும் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சாபத்திகளும் மிக வலுவாக இருப்பின் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். அதிலும் சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை, குடும்பத்திற்கு ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பல பொருட்களை வாங்கி மகிழ்வது, புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தையும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சுக்கிரன் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சுக்கிரன் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணைந்தால் தொழில் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். குருவுடன் இணையும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும். ராகு கேதுவுடன் இணைந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் சந்திரனுடன் இணையும் போது பல வகையில பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல காரிய வெற்றி
வெற்றி நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. மலையை நோக்கி மலை பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இயற்கை சீற்றத்தின் காரணமாக இடி மின்னல் கனமழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி கனமழை பெய்யும் போது இந்த பேருந்தை இயக்குவதில் பல சிரமங்கள் ஏற்படுகிறது. மட்டுமல்லாது அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அவ்வளவுதான், இன்றோடு நம் கதி முடிந்தது என்று பல கோஷமிட்டு வாழ்க்கை முடிந்தது என்றுதான் கடைசி தினம் என்று புலம்புகிறார்கள். ஆனால் அதில் இருந்த ஒரு சிலர், யாரும் புலம்ப வேண்டாம், நம்மளிடையே யாரோ ஒருத்தர் இன்று மரணிக்க போகிறார், அவர் ஒருவர் சாக வேண்டும் என்பதற்காக நம் அனைவரும் இந்த பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவருடன் சேர்ந்து மறிப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது. எனவே இவற்றை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளோம் என்று சொல்கிறார்கள். அந்த பேருந்தில் உள்ள பலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது என்ன திட்டம் என்றால், அந்த பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகாமையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை நோக்கி சென்று அந்த மரத்தை தொட்டுவிட்டு திரும்பவும் பேருந்தில் வந்து ஏறிக்கொண்டால் அந்த மரத்தின் மீது இடி விழுந்து சாக வேண்டிய நபர் இறந்து போவார், நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை பலர் வழங்குகின்றனர். ஆனால் அதில் ஒருவர் உண்மையாக எதிர்க்கிறார். ஏனென்றால், நம்மில் ஒருவர் மரித்து போக வேண்டும் என்றால் அதற்கு எப்படி நாம் சம்மதிப்பது? அவரையும் நாம் காப்பாற்ற வேண்டுமே, அதுதான் நம்மளுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். இருந்தாலும் பேருந்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் இதுதான் சரியான வழி, நாம் பலர் இறப்பதற்கு ஒருவர் இறப்பது எவ்வளவோ மேல் என்று திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர். பேருந்தில் ஒவ்வொருவராக இறங்கி சென்று அந்த மரத்தை தொடக்கூடிய நிகழ்வானது நடக்கிறது. முதலே இறங்கி செல்லக்கூடிய நபர் பயத்தின் உச்சத்திலேயே நம்ம மேலதான் அந்த இடி விழுந்துருமா அப்படின்னு அந்த மரத்தை நோக்கி நடுக்கத்துடன் சென்று தொடுகிறார். தொட்ட பிறகு அவருக்கு பெருமூச்சு விடுகிறார். ஏனென்றால் இடி விடவில்லை. உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து பேருந்தில் ஏறி தன்னுடைய இருக்கையில் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொள்கிறார். நமக்கு ஒன்றும் ஆகவில்லை, நாம் உயிர் பிழைத்தோம் என்ற பெரிய சந்தோஷத்தில் தித்திப்பாகிறார். இதே போன்று அடுத்தடுத்து அனைவரும் சென்று இந்த மரத்தை தொட்டு வருகின்றனர். அப்படி அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே சென்றதற்கு பிறகு கடைசியில் அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறார். நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொன்ன இந்த ஒரு நபர் மட்டும் இன்னும் சென்று அந்த மரத்தை தொட்டு வரவில்லை. எனவே பேருந்தில் இருந்த மக்கள் அனைவரும் தற்போது இந்த நபரை நோக்கி எங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். நீ ஒருவன் தான் மறிக்க போகிறாய், அதற்காக எங்கள் அனைவருடைய உயிருடனும் விளையாடாதே, இறங்கி சென்று விடு என்று சொல்கின்றனர். ஆனால் அந்த நபர் இல்லை, நான் போக மாட்டேன் என்று சொன்னாலும் வழி இல்ல, நீயும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வா, உயிரோடு இருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அனைவருடைய நிபந்தனையும் ஏற்று அந்த நபர் அந்த மரத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறார். அந்த மரத்தின் மீது கை வைத்து தன் கண்களை மூடும் போது பயங்கர இடி சத்தம் ஒன்று விழுகிறது. இறந்து விட்டோமோ என்று கண்ணை விழித்து பார்க்கும் போது அந்த இடியானது அந்த பேருந்தின் மீது விழுந்து மின்சாரம் பாய்ந்து அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே இறந்து போகின்றனர். இப்போதுதான் ஒரு உண்மை தெரிய வருகிறது. இந்த ஒரு நபர் உயிர் பிழைப்பதற்காக அந்த பேருந்தில் இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற உண்மை. அதுபோன்றுதான் நாம் செய்த சிறு சிறு புண்ணியங்களும் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. எனவேதான் நன்மைகளும் நம்மளுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கிரகநிலைகளும் இது போன்றுதான் தனித்து இருப்பதை விட கூட்டாக செயல்படும் போது பல அதிர்ஷ்டத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சுக்கிரன். இப்படிப்பட்டவர் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய, ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் பக்க உறுதுணையாக நின்று நீக்கிவிடுகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதனின் அறிவாற்றலும் மிக வலுவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. சமகிரகமாக குருவும் செவ்வாயும் பார்க்கப்படுகின்றனர். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனின் பார்வையில் சூரியன், சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றனர். ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக திகழ்கிறாருங்க. மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுப்பெற்று சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்மத்தில் உச்சமோ அல்லது ஆட்சி பலம் பெறும் போதோ நிறைந்த நன்மை வலுவாக கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும். மட்டுமல்லாது சுக்கிரனின் சப்தம பார்வையும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் வெற்றியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய
இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் உண்டு. சுக்கிரன் 3, 6, 8 இடங்களில் சற்று நிதானமான பலனையும் கர்மஸ்தானத்தில் சற்று அதீதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரை பாருங்க. இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் யோகத்தின் உச்சியில் ஆள போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும். இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 குருவுடன் இணைந்து வலுவாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அங்கு ராசியின் அதிபதியான சூரியன், வித்யாகாரகரான புதன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றியும் மன நிறைவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தடைபட்ட அனைத்து விதமான காரியங்களையும் மலமளவென துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான யோகமும் ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. நற்காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாள முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் ரெட்டிப்பாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது. தொழில் உத்தியோக ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கம்பீரமான தோற்றமும் கம்பீரமான செயல்பாடுகளும் வெளிவருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறையில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை மேற்கொள்ளலாம். புதிய ஒப்பந்தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள், தாமதங்கள் அத்தனையுமே தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சியின் உச்சத்தை அடைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் விரைவில் லாபஸ்தானத்தில் பெறுகிறார். எனவே நல்ல வளர்ச்சி கல்வியிலும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பல வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. எனவே பல காரிய தடைகள் விலகுகிறது. குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான கர்ம பாதிப்புகள் விலகி பெண்மணிகள் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் யோகத்தின் உச்சியில் இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.